உங்க பொண்டாட்டி பொண்ணு தான். சாமிநாதன் உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க, ரொம்ப அப்பாவியா இருக்கிறீங்க, ஊருக்கு புதுசு வேற. அவன் வர்ற வரைக்கும் அவன் ரூம்லயே தங்கிக்கலாம். அவன் வந்து அனுப்பிச்சிருவீங்களா? அதை பத்தி அப்புறம் யோசிப்போம். இந்த மாங்காய் எல்லாம் என்ன வச்சிருக்கீங்களா? இடிஞ்சா அதானே வேற. 1 2 ஐயோ ஐயோ துண்ட காணமே. இப்படியா வெளியே வந்து ஐயோ എന്താ സാറേ നിങ്ങൾ ഇവിടെ? ഇന്നലെ എല്ലാവർക്കും തുണ്ട് കൊടുത്തില്ലേ? ഇന്ന് എനിക്ക് തരണം. அது ஏமா கேக்குற? இருந்த ஒரு துண்டியை தாராவத்து உட்காந்துருக்கேன். அந்த லுங்கி கொஞ்சம் எடுத்து போட, உனக்கு புண்ணியமா போயிடும். ഓ ലുങ്കിയോ? அதே വലിയ ലുങ്കിയാ. ഞാൻ ஐயமா ஐயோ எம்மாடி, அது புது லுங்கி. யாரும் இல்லாத தனியா வந்து கட்டலான்னு பார்த்தேன். அதையும் எடுத்துன்னு போயிட்டியா? மான சுத்தம். என்ன உனக்கு துண்டு வேணுமா? எல்லாம் தீர்ந்து போச்சு போ. ഏയ് ഇവിടെ വരൂ. வர முடியாதுமா, வர முடியாது, போய்ச்சில இருக்கேன். എന്താ ഇത്? ഇവിടെ ഒരു പെണ്ണ് കഷ്ടപ്പെട്ട് വിളിക്കണ, നീ വരാത്തത്? നീ എല്ലാം ഒരു മനുഷ്യനാ? ஆதி மனிதன். ஒண்ணும் போடலமா, சுத்தமா இருக்கிறேன். അയ്യോ പരവായില്ല, ഇവിടെ വരൂ. பரவாயில்ல, வருவா. மோசமான பொண்ணா இருக்க நீ. பாஷை புரிஞ்சுதான் பேசியா இல்ல புரியாம பேசியா? என் துண்டு தண்ணியில போயிருச்சு. தாவணியை போட்டு கட்டிக்கிட்டு வரேன். ஐயோ கடவுளே 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 கடவுளே. அதே அதே அட, கேரளாக்கு வந்து கூட நம்மள சூப்பர் ஸ்டார் தான் காப்பாத்துறது. இந்தா. திரும்பிக்குமா? வண்டி மாட்டிச்சா? அதான் தாராள மனசு. என்ன லம்பாடியா? பாட்டுல தாட்டுல டோல டோலல சுமாலி ஜாலியோ எங்கே என் ரோமியோ பொல்லாத ஜோலியோ மம்மம்மா மாமியோ ரூட்டுல ஜூட்டுல அழகு பீட்டுல லம்பாடி பாட்டுல தாட்டுல டோல டோலல சுமாலி ஜாலியோ எங்கே என் ரோமியோ பொல்லாத ஜோலியோ மம்மம்மா மாமியோ வீட்டுல நம்பாடி பாட்டுல தாட்டுல டோல டோலல சும்மாலி ஜோலியோ எங்கே ரோமியோ பொல்லாத ஜோலியோ மம்மம்மா மாமியோ
பாட்டுல டோலு டோலுல சும்மாலி ஜோலியோ எங்கே என் ரோமியோ பொல்லாத ஜோலியோ மாமியோ லா 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 லைலா லா 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 லைலா லா 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 லைலா லா 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 லை வை வை லா 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 லை வை வை லா 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 லை வை வை லா 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 விடியா நான் இல்லையா விடியா ஐயா ஐயா சார் எந்த கையெடு எந்த சார் இந்த டீ கடை நாராயணன் சார். ஓ தமிழப்பா நீ ஒரு கிளர்க்கு வேலை ஒண்ணு காலியா இருக்குப்பா. சரி. மேல்நிலை என்ன அப்பாயின் பண்ண சொல்லியிருக்கேன். முதல்ல என்ன படிச்ச? முதல்லனா நான் 1ஆம் கிளாஸ் படிச்சேன். இந்த தமிழ் நூல் வேலை வேணாங்கிறது உனக்கு வேலை கிடையாது போ. சார் 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 எங்க தம்பி ரொம்ப புத்திசாலி இல்ல? இல்ல இவனுக்கு வேலை கிடையாதுயா. என்ன நீங்க நான் புதுக்கோட்டை எம்பி சுந்தரத்துக்கு வேண்டியவன் அப்படி சொல்ல வேண்டியதானே? அவர் தானே அனுப்பிச்சாரு. எம்பிக்கு நான் ரைட் ஹேண்ட் என்ன சொல்ல நீங்க கேட்பாரு. புதுக்கோட்டை எம்பி சுந்தரத்துக்கு தம்பி ரைட் ஹேண்ட் வலதுக்காரங்க. எம்பி நானும் ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன சொல்ல கேட்பாரு. தம்பி வச்சுங்க. கையை கொடுங்க. கையை கொடுங்க. வேணாம் முதல்ல உட்காருங்க. நீங்க உட்காருங்க. தம்பி அந்த புதுக்கோட்டை எம்பி சுந்தரம் இருக்காரு, அவர்கிட்ட சில முக்கியமான காரியங்களை எனக்கு ஆக வேண்டி இருக்குப்பா. கவலையே படாதீங்க. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. நான் வேற எம்பி வரல, நான் முடிச்சு தரேன். பட் அதுக்காக எனக்கு இந்த வேலையை போட்டாங்க நான் கேட்க மாட்டேன். யார் சொன்னா? இந்த வேலையை உன் அறிவுக்கும் திறமைக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் தான். அப்ப தம்பி பயங்கரமான புத்திசாலி இல்ல. பட்டி அவளண்ட பேரு பறந்தது நீதானே? இவங்க எல்லாம் மேனனுடைய ஆட்கள் தம்பி. தம்பி வாங்க தம்பி வாங்க. இந்த பரதேசி மானுக்கு எஜமானே என்னை சமிக்கணும். பாவளம் நீ இனி ஒரு தடவை நீ பறையுமோ? இல்ல ഈ ജന്മത്തിൽ പറയില്ല. അമ്മാവാ ഈ പട്ടി അടിക്കുമ്പോ ഒരുത്തം കൂടി സപ്പോർട്ടായി വന്ന് അവന് ചേർത്ത് അടിക്കട്ടെ. யாரடா அவன்? எந்த முதலாளி உங்களை மீறி யார் சப்போர்ட் பண்ண முடியும்? அங்கன பற. ஏய் வா. ஆமா எதுக்கு பவளம் சொன்னதுக்கு அவன் அந்த அடிக்கிறாங்க? மேல எதனா தங்கம் பவளம் வியாபாரம் பண்றதா? மேனன் கையில ஒரு பவனம் இருக்கு. யாராலும் விலை கொடுத்து வாங்க முடியாத பவனம் அது. என்ன பவளம்? ஆமா பவளம் மேனனுடைய ஒரே பொண்ணு.
ஐயா இங்க சின்ன பாண்டிங்கிறது நான் தான். தம்பிக்கு தமிழ்நாடு தானே? ஆமாண்ணே. இந்த அன்போட அண்ணன்னு கூப்பிடுறது தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு தவிர வேற யாருக்கு வரும்? ஏன்னா நம்ம ஊர் விட்டு இங்க வந்து வேலை செய்றீங்க? அது ஒரு பெரிய கதை தம்பி, அத பின்னாடி சொல்றேன். உங்களுக்கு ஒரு மணி ஆர்டர் வந்திருக்கு, இந்தாங்க. இதுல ஒரு கையெழுத்த போடுங்க. பரவாயில்ல. இதுல ஏதோ எழுதிருக்கு, படிச்சு பாருங்க. வரட்டுமா? புத்திய காட்டுற பத்தியா? பணத்தை கூடியா? அதான் தம்பி, அவசர செலவு, கொஞ்சம் கைய வச்சுட்டேன். கைய வச்சிட்டியா? இப்ப நான் உன் மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி பணத்தை அடியா? தம்பி, நான் நேர்மையானவன், நாணயமானவன், அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டேன். ஆமா. உன் புறம் எனக்கு எதுக்கு? பணத்தை எடு. இதுல கையெழுத்து போட்டுட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? சட்டப்படி நீங்க என்கிட்ட பணம் வாங்கிட்டீங்க. ஆஹா. ஏற்கனவே ஒரு கண்ணு இடமா இருக்கு, இன்னொரு கண்ணு இடமா இருக்குள்ள பணத்தை எடு. என்ன தம்பி மிரட்டுறீங்க? உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் வந்தது, அதுல ஒரு 200 ரூபாய கைய வச்சுட்டேன். திருப்பி கொடுத்துட்றேன். அப்படி முடியலன்னா உங்களை மாதிரி 4 பேர்த்த கைய வச்சாவது கொடுத்துட்றேன். ஒண்ணு கேட்டீங்களே, நீ ஏன் தமிழ்நாட்டுல இருந்து கேரளாவுக்கு டிரான்ஸ்பர் ஆனேன்னு? இல்ல இல்ல, நானே தெரிஞ்சுக்கிட்டு, நீ கிளம்பு. கேரளாக்கு வந்து இதே சிரிப்பு. அம்மே அம்மே இந்த கொண்டு வையா. அம்மே 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 அம்மே. ஐயோ இந்த கொண்டு வேற കുറച്ച് വെള്ളം കൊണ്ടുവരൂ. അയ്യോ അമ്മേ എന്താ കഴിച്ചത്? അയ്യോ അയ്യോ എന്നെ കൊണ്ട് വേദന സഹിക്കാൻ വയ്യ. അമ്മേ 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 അയ്യോ അമ്മേ എന്താ ഇത്? ഇയാളൊരു പെൺകുട്ടിയെ കൈപിടിച്ച് തൂക്കണത്? நிறுத்துமா. ஏமா நீ மேன பொண்ணா இருக்கலாம், அதுக்காக ஒரு ஆம்பளை கை நீட்டி அடிச்சிருதா? நானும் பாத்துட்டு தான் வர்றேன். அந்த அம்மாவுக்கு என்ன ஆச்சு தெரியுமா? வயசுல இருந்த குழந்தை நெஞ்சுக்கு வந்துருச்சு. தம்பி அப்படி எடுத்து உழுக்கலைன்னா பொண்ணும் புள்ளையும் செத்து இருப்பாங்க. முன்னாடி எப்படி துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, இப்ப எப்படி இருக்காங்க பாத்தீங்களா? வணக்கம். பவளம் എന്തായി? ഒന്നുമില്ല അച്ഛാ, ഈ ജയശീൽ എന്റെ ഫ്രണ്ടാ. വേദന കൊണ്ട് തുടിച്ചു പോയി. ഇയാള് തൊട്ട് തൂക്കി ഞാൻ അയാളെ അടിച്ചു. അയ്യോ, വളരെ തെറ്റ് ചെയ്തല്ലോ. എന്തിനാണ് അവസരപ്പെട്ട് അടിച്ചത്? അയാള് ചെയ്ത് കറക്റ്റ് അല്ലോ. ഏത് നാട്? தமிழ்நாடு. ഓ, എന്താ നാരായണ தம்பி இவளை வந்து தூக்கி കഥ